ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன லிக்விட் யூஸ் பண்ணுறேன், எப்படியெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். எப்படின்னு பார்க்கலாங்களா? மோஸ்ட்லி இந்த கவுண்டர் டாப் க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு 2 டைம் தான் பண்ணுவேன். பாக்கி உள்ள சமயத்துலலாம் சும்மாவே துணியில் தொடச்சிட்டு வீடு சுட்டுருவேன். அல்லாமல் டெய்லியுமே மத்தியானம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒருக்கா எல்லாம் துடைப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ஒருக்கா பாத்திரம் எல்லாம் கழுகிட்டு மறுபடியும் ஒருக்கா ரஃபாக தொடச்சி விட்டுட்டு தான் படுப்பேன். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழுக்கு இதாகலாம் இருக்காது. இருந்தாலும் நம்ம அடிக்கடி மீனெல்லாம் பொரிக்கிறதுனால அந்த எண்ணெயெல்லாம் வந்து டைல்ஸில் அதே மாதிரி அடுப்புக்கு கீழே இது எல்லாமே கொஞ்சம் பிசுபிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம டீப் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு தான் தெரியும் இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த டைல்ஸு அதே மாதிரி அடுப்புக்கு கீழே இது எல்லாத்தையுமே வந்து நான் மோஸ்ட்லி வந்து வேறு லிக்விடெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்ல தண்ணிங்க. அதனால் டைல்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஊர்லையாட்ட அந்த உப்பு படிகிறது அல்லாமல் இந்த கரையாட்டம் ஆகிறதெல்லாம் வந்து இங்கே எப்போவுமே வந்து ஆகாது. நம்ம மாதத்துக்கே க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு லேசாக வந்து அந்த எண்ணெயோட பிசுக்கு மட்டும்தான் இருக்குமோ தவிர வேறு வந்து கரையெல்லாம் வந்து எதுவுமே ஆகாது. அதனால் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த லிக்விட் வாங்கணும் இது வாங்கணும் அப்படிங்கிற இதே கிடையாது. நான் வந்து எப்போவுமே வந்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு விம் லிக்விடை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை மட்டும் போட்டோம் அப்படின்னாவே சூப்பராக பளிச்சுன்னு வந்துடும். அதே மாதிரி ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற இதுவும் கிடையாது. இந்த டைல்ஸ் மட்டும் இல்லைங்க, பாத்ரூம்லேயும் சரி எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா இப்போ நீட்டாக இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு ஒன்று கழுகணும் அப்படின்னாவே பார்க்குறதுக்கே அப்படியே புதுசு மாதிரி இருக்கும். அதுவும் இங்கே டைல்ஸே அப்படின்னா இங்கே கேரளாவில் வந்து நிறைய பேர் நான்லாம் ஃபஸ்ட்டு இங்கே வந்த புதுசில் ஒரு 15 நாள் இங்கே இருந்துட்டு போனோம் அப்படின்னாவே அவ்வளோ ஒரு முகம்லாம் வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும். நம்மளே இந்த டைல்ஸே அப்படி இருக்கையில் அப்புறம் நமக்கெல்லாம் எப்படிங்க இருக்கும். அதனால் கேரளா இங்கே வந்து அந்த குளோரின் தண்ணி அப்படிங்கிறதுனால இந்த பாசம் பிடிக்கிறது கரை வர்றது இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து வரவே வராது. அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் சாதாரண விம் லிக்விட் வச்சு அடுப்பு இதை வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன். ஜஸ்ட் ஒன்று நனைச்சி விட்டு நம்ம பாத்திரம் தேய்க்கிறோம் இல்லைங்களா, அந்த ப்ரஷ்லேயே வந்து நல்லா எல்லாம் தேய்ச்சி விட்டு நான் தண்ணி ஊற்றி கழுவ மாட்டேன். துணியை வந்து நல்லா ஈரத்தோடு ஒரு 4 டைம் போட்டு எல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வர துணியை நல்லா பிழிஞ்சிட்டு தொடச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் டாப்புக்கு கிரானைட்டு டைல்ஸ் இதுக்கெல்லாம் மட்டும்தான் நம்ம கம்பி நார் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒன்றும் பண்ணாது. அடுப்புக்கு வந்து இதை போட்டோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆயிரும். அதனால் கம்பி நார் போட்டு அது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்சம் அடுப்புக்கு அடியில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதியெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒன்று கழுவணும் அப்படின்னாவே பளிச்சுன்னு ஆயிரும். அப்புறம் எல்லாம் கழுவி விட்டுட்டு என்னங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து அந்த ஜெல்லு யூஸ் பண்ணோம். கழுவ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சோப்பு நுரை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து ரொம்ப அதிகமாகவும் ஜெல்லெல்லாம் ஊற்றி கழுகிட்டோம் அப்படின்னாலும் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஜஸ்ட்டு வந்து லேசாக தொட்டுட்டு அப்படியே தேய்ச்சிட்டோம் அப்படின்னாவே நல்லா பபிள்ஸும் வரும். அதனால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி கழுகிட்டோம் அப்படின்னாவே சூப்பராக க்ளீன் ஆயிரும். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த உப்பு தண்ணி இந்த மாதிரி தண்ணிக்கெல்லாம் வந்து அடுப்பாகட்டும் அதே மாதிரி பைப்பு எல்லாமே வந்து கரையாட்ட பிடிச்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த கரையை போக்குறதுக்கு என்னென்னமோ லிக்விட் எல்லாருமே வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கி இது பண்ணுறாங்க. எங்கள் ஊர்லேயும் அப்படித்தான் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு தண்ணி. அதனால் பாத்ரூம் ஆகட்டும் அதே மாதிரி பைப்பு டைல்ஸு பாத்ரூம் க்ளோசெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக வீட்டை இருந்தாலும் 2 வருஷம்தாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அது அப்படியே கரையாயிருது. அதுக்கு வந்து என்னென்னமோ லிக்விடு இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சோடா உப்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டு கழுகணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் தான் மறுபடியுமே வந்து அது வந்து கரையாயிரும். ஆனால் கேரளா பொறுத்த வரைக்கும் பாத்ரூம் இது கழுகலை அப்படின்னாலுமே பிரச்சனையே இல்லைங்க. மாத கணக்கில் பார்த்திங்கனாலும் புதுசாக அப்படியே இருக்கும். இருந்தாலும் நம்ம வாரம் ஒருக்கா கழுகிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம வந்து இது ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சாதாரணமாக இப்போ பாத்ரூம் க்ளீனிங்குமே பார்த்திங்கன்னா ஹார்பிக்கு இந்த மாதிரி லிக்விடை ஊற்றி கழுகிட்டோம் அப்படின்னாவே நல்லா க்ளீனாக இருக்கும். அது மாதிரி சுற்றி டைல்ஸுக்கெலாம் வந்து நம்ம இந்த மாதிரி சோப் பவுடரோ இல்லை வந்து பாத்திரங்களை ஒரு ஜெல்லோ அதெல்லாம் போட்டு கழுகிட்டோம் அப்படின்னாலும் சூப்பராக நீட்டாக இதாகிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இங்கே டைல்ஸ் எல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு ஊரில் போய் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா
க்ளீன் பண்ணுறதுனா நான் இங்கே மாதிரி ரஃப்பாக கழுவணும் அப்படின்னா அங்கே போகவே போகாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கழுகுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணையில் நமக்கே வந்து நல்லா திருப்தியாக இருக்கும், இந்த அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு. பார்த்தோம்னா கிரானைட்லாம் நம்ம நல்லா கழுகிட்டு பார்த்தா நம்ம முகமே தெரியுங்க, அந்த அளவுக்கு வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்து மேலே 2 ஜன்னல் இருக்குது, ஜன்னல்லையுமே வந்து கிரானைட் கல் வந்து போட்டு விட்டோம். ஏன்னா அங்கே வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று டக்குன்னு வைப்போம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி, இதாக இருந்தால் நம்ம வந்து துடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே வந்து சும்மா போட்டு விட்டோம் அப்படின்னா அதில் எப்படி இருந்தாலும் அழுக்காகும். அதனால் வந்து 2 பக்கமுமே கிரானைட் கல்லவே நல்லா நோசிங் பண்ணி போட்டு விட்டாங்க. அதே மாதிரி அடுப்பு ஸ்லாபுமே வந்து தண்ணி வந்து கீழே வராது, கிரானைட்லேயே வந்து நல்லா உருட்டி தண்ணி கீழே வர்றதுக்கு இல்லாமல் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியாக யார் வீட்லேயுமே போடலை, நான் தான் வந்து சொல்லி எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஃபினிஷிங் வந்து இங்கே இருக்காது, ரொம்ப வந்து திக்னஸாக போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு எப்படியே தண்ணி வந்து கீழே வராமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அவங்க வந்து இங்கே போட்டு பழக்கம் இல்லாதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கல. எனக்கு வந்து தண்ணி கீழே வரக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து சைடில் வந்து கிரானைட்லேயே வந்து பீஸ் வச்சு நல்லா நோசிங் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா போட்டு கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் ஜஸ்ட்டு தண்ணியெல்லாம் வந்து எவ்வளோ தண்ணி கீழே ஊற்றினோம் அப்படின்னாலும் கீழேலாம் வராது. அதுக்கப்புறம் மெயின் பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாருமே சிலிண்டரை வந்து நமக்கு ஸ்லாபுக்கு அடியில் தான் வச்சுருப்போம். அதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு ஹோல் இருக்கும், அந்த வழியாக தண்ணி எல்லாம் கீழே போகும். எனக்கு அந்த இதுவும் கிடையாது. என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்து எங்களுக்கு பேக் சைடில் தான் வந்து வரும். அதனால் நான் வந்து செவுத்துலேயே வந்து ஓட்டை போட்டோம். கிரானைட்டில் வந்து ஓட்டை போடாமல் செவுத்துலேயே ஓட்டை போட்டு பின்னாடி இருந்து அப்படியே வர்ற மாதிரி. அதனால் அந்த இதுக்குள்ளேயும் வந்து தண்ணியே போகாது. அதனால் நம்ம கவுண்டர் டாப்பில் என்னத்தை வேணாலும் ஊற்றி வேணாலும் விளையாடலாங்க. அதனால் அது எங்கேயுமே போகாது, அதுக்குள்ளேயே தான் நிற்கும். அதனால் வந்து எனக்கு மெயின் ப்ளஸ் இது ஒன்று தான் வைங்களேன், என்ன வேணாலும் ஊற்றி கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வேறு வீட்டில் இருக்கையில் அந்த கேஸுமோட அந்த ஓசு வழியாக தண்ணி எல்லாம் கீழே போயிடும். நான் என்ன தான் துணியை வச்சு அடைச்சி வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி கழுகையில் அதெல்லாம் கீழே தான் போகும். ஆனால் இங்கே வந்து அதுக்காகவே நான் வந்து எல்லாம் ஒன்று பார்த்து தான் வந்து இந்த எனக்கு வந்து சிலிண்டருக்கு வந்து இப்படி சைடில் வேணும், அதே மாதிரி வேறு எங்கேயுமே வந்து ஹோல் இல்லாத மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ போட்டிருக்கோம். இந்த டைல்ஸ் வந்து சைடில் ஒட்டி இருக்கிறதுக்கு இந்த லைனாக உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அப்போலாம் வந்து யோசனை இல்லைங்க, ஒரே ப்ளைனாக போட்டிருந்தோம் அப்படின்னா கழுகுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். இந்த இடையில வர்ற வரியிலாம் பார்த்திங்கன்னா லேசாக ஒன்று இந்த எண்ணெய் தெரிக்கிறதெல்லாம் ஒட்டியிருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுரண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜஸ்ட் ஒன்று துணியிலே நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து நல்லா வந்துடும். ஒன்றும் ப்ரெஸ் பண்ணி தொடச்சிட்டோம் அப்படின்னாவே வந்துடும். அப்படித்தான் இந்த நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே வந்து அடிக்கடி மீன் பொரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த மீன் எண்ணெய் தான் வந்து கரெக்டாக நிறைய தெரிக்கும். அது ஒரு மீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெடிக்கும், அப்படிங்கையில் அந்த சைடெல்லாம் தெரிக்கும். இல்லாமல் வேறையெல்லாம் வந்து எந்த பிசுக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து ஒட்டாது. அதே மாதிரி நான் வந்து கேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த பர்னர் வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் கழட்டவே மாட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா கழட்டி நம்ம அடிக்கடி கழுகணும் அப்படின்னா அதை சுற்றியுமே வந்து நமக்கு ஒரு மாதிரி கேஸ் வந்து சுற்றி எரியிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட இந்த தைப்பொங்கல் அந்த மாதிரி வருஷத்தில் ஒரு 2 டைம் மட்டும்தான் அதையை மட்டும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி போட்டுருவேன். அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதையும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்பவெல்லாம் எடுத்து கழுவி போட்டுக்கிட்டு இருந்தேன். அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம போட்டு தேய்க்கையில் சந்து விழுந்துருதுங்க. அந்த சந்துலையெல்லாம் சுற்றியும் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வர தீ வந்து பர்னரை சுற்றியும் எரிஞ்சிட்ருக்கும் கீழே எல்லாம். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்னர் வந்து நான் கழட்டவே மாட்டேன். வருஷத்தில் ஒரு 2 டைம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதை வந்து கழுகி காய வச்சு எடுத்து மாட்டிடுவேன். அதே மாதிரியே பைப்புமே பாருங்களேன், கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து 6 வருஷம் ஆச்சு. நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுறேன்னைக்கு மட்டும்தான் அந்த பைப்பை வந்து நான் கழுகுவேன். அதுவும் பைப்பை வந்து நான் பாத்திரம் கழுகுற லிக்விட்லேயே வந்து அந்த ஸ்க்ரப்பு யூஸ் பண்ண மாட்டேன், பாத்திரம் கழுகுற ஸ்க்ரப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட்டு ஒன்று தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாவே பளிச்சுன்னு ஆயிரும். ஏன்னா வேறு எதுவுமே வந்து அதில் வந்து இருக்காது. நல்லா கழுகி விட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னாவே சூப்பராக நம்ம புதுசை மாட்டினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கும். வந்து ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ தான் பைப் மாட்டியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதுக்கு எல்லாமே மெயின் பார்த்திங்கன்னா நம்ம கேரளா தண்ணி தான் வந்து பார்த்திங்க. தண்ணி மட்டும் இப்போ நம்ம ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா
பைப் ஆகட்டும், டைல்ஸு எல்லாமே வந்து புதுசாட்டு அப்படியே இருக்கும். தண்ணியில் தான் விஷயமே இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஃபில்டர்லாம் மாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் அது வந்து எந்த அளவுக்கு இதுன்னு தெரியாது. ஆனால் கேரளா தண்ணி பொறுத்த வரைக்கும் டைல்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஊர் பாத்ரூம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாவே புதிய வீடாக இருந்தாலுமே ஐயோ இது இப்படி இருக்குது அப்படிங்கன்னா கழுவாமல் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணும். ஏன்னா நாங்களாம் இங்கே வந்து நல்ல பார்க்குறதுக்கே வந்து புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும். சிலப்போ பார்த்திங்கன்னா நிதிக்குட்டியெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்படின்னா போக மாட்டான். நான் சொல்வேன் அடே இல்லைடா அது வந்து இப்போ க்ளீனாக தான் இருக்குது போ அப்படின்னு சொன்னால் தான் போவான். அந்தளவு பார்த்திங்கன்னா இங்கே கேரளா தண்ணி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே டீப்பாக க்ளீன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறதுல நிறையா பேர் வந்து பால் தயிரில் வந்து வெண்ணெய் எடுப்பீங்க. நீங்கள் வந்து எந்த மெத்தடில் வெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலில் வந்து காய்ச்சி அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி அந்த தயிரில் மேலே இருக்கிற ஆடையை மட்டும் எடுத்து 1 வீக் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு வெண்ணெய் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேல அது வந்து கொஞ்சம் புளிச்ச மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 1 வீக் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பாலில் வந்து காய்ச்சி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அதுக்கு மேலே ஆடை வரும் இல்லைங்களா, அதையெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு அது வந்து ஒரு 1 வீக் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து சிலுப்பினேன் அப்படின்னா அது வந்து வெண்ணெய் வந்து ரொம்ப கஷ்டங்க வரவே மாட்டேங்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடை அதே மாதிரி பால்லேருந்து எடுத்து வச்சு 1 வீக் ஆனதுக்கு அப்புறமேலு அதையை வெளியில் எடுத்து லேசாக சூடு பண்ணி தயிர் ஊற்றி ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சிலுப்பினேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா அப்படி தான் சிலுப்பியிருக்கேன். அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஓகேவாக வருது. எனக்கு வந்து பால் ஆடையில் அப்படியே எடுக்கிறது வரவே மாட்டேங்குதுங்க. தயிர் ஆக்கினதுக்கு அப்புறமேல சிலுப்பணும் அப்படின்னா தான் வெண்ணெய் வருது. நீங்கள் வந்து எப்படி இந்த மெத்தட் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே எருமை பால் தான் வாங்குறதுனால எங்களுக்கு வந்து இந்த ஆடை 2 பேர்த்துக்குமே எனக்கும் பிடிக்காது, மச்சானுக்குமே பிடிக்காதுங்க. அதனால் நான் ஸ்டோர் பண்ணி அந்த வெண்ணெய் எடுத்து நெய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எருமை பாலுங்கிறதுனால நல்ல வெள்ளையாக நெய் சூப்பராக இருக்கும். அப்படியே தான் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால் நம்ம ஊரில் மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே மோர் தானேங்க சிலுப்புறாங்க. அதனால் நீங்கள் வந்து எப்படி வந்து வெண்ணெய் எடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா எடுத்துட்டு ஐஸ் தண்ணி போட்டு தான் நான் எடுப்பேன். ஐஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டு அந்த வெண்ணெய் எடுத்து மறுபடியும் அந்த ஐஸ் தண்ணிக்குள்ளேயே போட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மோர் எல்லாமே போயிடும். நம்ம உருக்கையில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் அதிகம் வராது. இல்லைன்னா ஒன்று நம்ம உருக்கையில் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா அந்த மாதிரி ஐஸ் தண்ணியில் போட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உருக்கையில் வந்து அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்து வராது. நெய்யுமே பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ அப்படி தான் பார்த்திங்கன்னா ஐஸ் தண்ணியில் தான் போட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.